வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் ஒரு கடந்த 13ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் ஒரு இது சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். 13ஆம் தேதி இந்த இருக்குது, ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடம் நமக்கு மார்க்கெட் டச் பண்ணும். அது மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் இருக்கலாம், இல்லை 2 நாள் 3 நாள் மறுநாளே கூட மார்க்கெட் டச் ஆகலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாருங்கள், மார்க்கெட் இதுக்கப்புறம் எத்தனை நாள், 13ஆம் தேதிக்கு அப்புறம் இன்றைக்கி தேதி என்ன, 15 நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. கரெக்டாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கரெக்டாக க்ளோசிங் ஆனதே இந்த இடம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். லோட் ஆக மாட்டேங்குது மார்க்கெட் ப்ரொஃபைலு. ஒரே நிமிஷம். இந்த இடம் இந்த இருக்குதா, இந்த இடம் ஒரு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது. அப்போ இந்த இடம் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி வீக்கர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்த மார்க்கெட் ஒரு 2 நாள் ஒரு வாரம் அந்த ரேஞ்சில் மார்க்கெட் திருப்பி இந்த இடத்த டச் பண்ணும். ஸோ மார்க்கெட் இப்போ எத்தனை நாள் வந்திருக்காருங்க, கிட்டத்தட்ட 15 நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்த நமக்கு டச் பண்ணி மார்க்கெட் நீ க்ளோசிங் கொடுத்துருக்கதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த இடம் ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருந்தது. இந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங்கே கொடுத்துருக்கு இன்றைக்கி நமக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்றைக்காவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது அன்றைக்கே கூட மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ண வாய்ப்பு உண்டு மேக்ஸிமம். ஸோ அன்றைக்கி முடியலை அப்படின்னா மறுநாள் ஒரு வாரம் அப்படிங்கிற லெவலில் நான் ஒரு வாரம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வேணால் 15 நாள் மார்ச் 13ஆம் தேதி இந்த இடத்த ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி 28, கரெக்டாக 15 நாள் கழித்து திருப்பி மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிவிட்டு நீ க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே சிங்கிள் பிரிண்ட் தான். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி வாரம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். இது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் அன்றைக்கி சொன்னது இது முழுமையாக ஆகலை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.